T20ல பங்களாதேஷை எப்பவுமே இந்தியா டாமினேட் பண்ணியிருக்காங்க. நேற்றைய மேட்ச்லும் அதுதான் நடந்துச்சு. நேற்றைய மேட்ச்ல டாஸ் வென்ற பங்களாதேஷ் அணி இந்தியாவை பேட்டிங் பண்ண சொல்றாங்க. இந்தியாவோட தொடக்க ஆட்டக்காரர்கள் அபிஷேக் சர்மா மற்றும் சுமன் கில் ஒரு அருமையான பார்ட்னர்ஷிப்பை நேற்று பில்ட் பண்ணாங்க. மக்களை இவங்க 2 பேருமே இந்தியாவோட ஓப்பனராக செட் ஆயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதுவும் அபிஷேக் சர்மா தனியாக ஒரு ஜோனில் ஆடிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் 3 ஓவரில் இவங்க 2 பேர்த்தோட பார்ட்னர்ஷிப் வெறும் 17 ரன் தாங்க. அடுத்த 3 ஓவரில் கிட்டத்தட்ட 55 ரன். ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மா 79 ரன்னும் சுமன் கில் 29 ரன்னுக்கும் அவுட் ஆகுறாங்க. விட்டிருந்த அபிஷேக் சர்மா நேற்று 100 அடிச்சிருப்பாப்புல. நம்ம சூரியகுமார் யாதவ் ரன் அவுட் பண்ணி விட்டாப்புல. சரி, மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நினைச்சா அபிஷேக் சர்மா பின்னாடியே எல்லாரும் அவுட் ஆகி வெளியே போனாங்க. பேட்டிங் லைனப் எல்லாம் சொல்ல போனால் கண்டபடி யார் வேணாலும் இறங்க அப்படிங்கிற மாதிரி தான் இறங்கினாங்க. அவ்வளோ பேரை இறக்கி விட்டாலும் நம்ம சஞ்சு சாம்சனை இறக்காது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இந்த மனுஷனை 8வது டவுனாக இறக்குவீங்க அப்படின்ட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பாவமாக இருந்துச்சு. கடைசியாக ஹர்திக் பாண்டியா ஒரு மாதிரி அதிரடியாக விளையாண்டு 32 ரன் அடிச்சாப்புல. இந்தியா அப்படி இப்படின்னு மேனேஜ் பண்ணி 168க்கு 6. பங்களாதேஷை பொறுத்தவரை சைஃப் ஹுசைன் மட்டும் தான் அதிரடியாக விளையாண்டாரு. மற்ற எல்லாருமே சொற்ப ரன்கள் அவுட் ஆனது பங்களாதேஷுக்கு மிகப்பெரிய பின்னடைவாக இருந்துச்சு. அதிகபட்சமாக சைஃப் ஹுசைன் 65, ஈமான் 21, இவங்க 2 பேர் மட்டும்தான் டபுள் டிஜிட் ஸ்கோரு. மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா 4 நம்பர் ஸ்கோரில் தான் அவுட் ஆயிருக்காங்க. நேற்றைய மேட்ச்சில் இந்தியா 7 பவுலரை யூஸ் பண்ணி இந்தியா வின் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக குல்தீப் யாதவ் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. பும்ரா, வருண் சக்கரவர்த்தி தலா 2 விக்கெட்டும், திலக் வர்மா, அக்ஷர் பட்டேல் தலா 1 விக்கெட்டும் நேற்று எடுத்திருந்தாங்க. இந்தியாவோட பவுலிங் யூனிட்டை தாக்கு பிடிக்க முடியாத பங்களாதேஷ் 127க்கு ஆல் அவுட்டுங்க. 41 ரன் வித்தியாசத்தில் இந்தியா அபாரமாக வெற்றி பெற்றிருக்கு. இந்த வெற்றியின் மூலிமா இந்தியா ஃபைனல் போயாச்சு. நேற்றைய மேட்ச்சில் சிறப்பாக செயல்பட்ட அபிஷேக் சர்மாக்கு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு கிடைச்சிருக்கு. இந்தியா கூட தோத்த பங்களாதேஷுக்கு அடுத்த மேட்ச் பாகிஸ்தான் கூட. இதில் எந்த டீம் ஜெயிக்குதோ அந்த டீம் இந்தியா கூட ஃபைனலில் மோதுவாங்க. இதில் பாகிஸ்தான் மட்டும் ஃபைனல் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற லெவல் சம்பவமாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் சொல்லுங்கள், எந்த டீம் ஃபைனல் வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கூட ஷேர் பண்ணிக்கோங்க.